உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அமுதா கண்ணு, இப்போ உன்னை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? போருக்கு கிளம்புற ஜான்சி ராணி மாதிரி கம்பீரமா இருக்குடா. நீ வாதாட போற இந்த தோரணைய பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. நீ கண்டிப்பா எங்க அக்காவை நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்துருவடா. வாமா போலாம். சித்தப்பா அவங்க கிளம்பிட்டாங்களா? அவன் அப்பவே சார்லஸ கூப்பிட கிளம்பி போயிட்டாமா. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்துருவான் பாரு. சரி சித்தப்பா. பேசல அண்ணா, சொல்லுங்கண்ணா. போயிட்டாளா? அமுதா இன்னும் கோர்ட்டுக்கு போகல. அண்ணா நான் இங்கே தானே வெயிட் பண்ணுறேன். அவங்க இன்னும் வீட்டு விட்டு வெளியே வரல. வெளியே வர்ற அவ எக்காரணத்தை கொண்டும் கோர்ட்டுக்கு போகவே கூடாது. சரிண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கிளம்பாத்தா? மாமா பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, உங்க மருமக இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் வாதாட போறா. எனக்கு சட்டம்லாம் தெரியாது, ஆனா என் அத்தை நல்லவகன்னு மட்டும் தெரியும். என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மாமா. சட்டத்துக்கு முன்னாடி 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அத்தை எந்த தப்புமே பண்ணாதவக. அவங்களை நான் கண்டிப்பா தண்டனையில இருந்து காப்பாத்துவேன். தப்பு பண்ண பழனிக்கு நிச்சயமா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். உங்க ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்குமே வேணும் மாமா. சித்தப்பா போலாமா? போலாதா, சிங்க நட போட்டு போவத்தா, கிளம்பத்தா. போலாம். ஓடா, ஏய் ஜட்ஜிடா, ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நீங்க எதுக்கு ஐயா வந்தீங்க? நானே கோர்ட்டுக்கு வந்திருப்பேனே. நீ வாதாட கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீ கோர்ட்டுக்கு வர்ற வழியில உன்னை வரவிடாம தடுக்க பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் முன்கூட்டியா வந்துட்டேன். நீ ஒரு புதுமை புரட்சி பண்ண போற. உன்னை பாதுகாப்பாக கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட கடமை. உன்னோட வெற்றி பல பெண்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். சட்டத்தை பார்த்து இனி யாரும் பயப்படக்கூடாது. அது ஏழை மக்களுக்கு நியாயம் கிடைக்கிற ஒரு ஆயுதம். இனிமே இதை எல்லாரும் சர்வசாதாரணமா பயன்படுத்தணும். அதுக்கு நீ ஜெயிக்கணும். பல பெண்களோட முன்னேற்றம் உன்னோட வெற்றியில தான் இருக்கு. நீ வாமா. ஐயா நீங்க போய் கதவெல்லாம்
என்ன ஐயா நீதிய காப்பாத்த போற உனக்கு தலை வணங்குறதுல தப்பே இல்ல. என்னப்பா மாணிக்கா? சரிதாங்கய்யா சரிதாங்கய்யா. நீயும் கூட வா. நான் பின்னாடி வந்துக்கிறேயா. நீ போதா வண்டியில ஏறு. நீ நேரா கோர்ட்டுக்கு வந்துரு. கைதட்ட ஆள் வேணும்ல. சரியா சரிங்கய்யா. வண்டியில ஏறுமா. எவ்வளவு பெரிய ஆளு. அமுதா புள்ள கொடுத்து வச்சவதான். ஏய் போனை போடுறான். என்னடா முடிச்சிட்டிங்களா? இல்லைண்ணே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவளை குத்த போகும்போது சைரன் வச்ச கவர்மெண்ட் வண்டி வந்துருச்சுனே. கவர்மெண்ட் வண்டியா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, யாருன்னு பார்த்தா குள்ள ஜட்ஜி வந்து இறங்கி அவளை கையோடு கூட்டு போயிட்டாருண்ணே. என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் வேணா உங்களை ஃபாலோ பண்ணவா? வேணாம், என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ச்சே, நிறுத்துங்கண்ணே. இந்தாங்கண்ணே, தேங்க்ஸ். அமுதா வந்துருவா. உங்களையும் குழந்தையும் பாதுகாப்பா கூட்டிட்டு வர சொன்னா. இருங்க, எங்க வந்துட்டு இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்போம். என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? இருங்க, ஃபோன் எடுக்கல. மாணிக்க மாமாக்கு கால் பண்ணி பாக்குறேன். ஆமாமா. என்ன மாப்பிள, சார்லஸே அந்த குழந்தையும் பத்திரமா கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டியா? நான் பத்திரமா தான் வந்திருக்கேன். நீங்களும் அமுதாவும் எங்க இருக்கீங்க? ஆளை காணோம். நான் வந்துகிட்டு இருக்கட்டா. என்னது? அப்போ அமுதா? அவ இன்னும் சேஃப்டியா அரசு பாதுகாப்போட வந்துகிட்டு இருக்காடா. எனக்கு புரியல மாமா. அமுதா கோர்ட்டுக்கு வர்ற வழியில கண்டிப்பா பழனி பையன் ஏதாவது ஏழரை கூட்டுவான்னு சொல்லி ஜட்ஜு முன்னெச்சரிக்கையா முன்கூட்டியே அவளை பாதுகாப்பா தன்னோட சைரன் வண்டியில கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.